ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு பொதுவாகவே நம்ம இருதயம் என்ன பண்றது அப்படின்னா, ஏதாவது நம்ம பேர்ல பொய் சொன்னாங்கன்னா நம்முடைய இருதயம் அப்படியே தாங்காது. உண்மை என்னன்றத நம்ம சொல்லணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப தீவிரிப்போம், ரொம்ப அவசரப்படுவோம். அது கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு தாட்டு ஒருவேளை வரலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா கண்டிப்பா நான் அமைதியா இருந்தா நிறைய பேர் தப்பா தான் நினைப்பாங்க, அது உண்மைன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பரிசுத்தவான்கள் சொல்றது, ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வழக்காடுவேன், நான் உங்களுக்காக எழும்பி நிற்பேன், நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன். எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் போய் சாட்டினார்களோ அவர்களுக்கு முன்பாக நம்ம கூட இருக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர், நாம் உண்மை உள்ளவர்கள் என்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் சொல்லி கொடுப்பார். சோ சில டைம் காலதாமதமாகலாம், சில வருடங்கள் தாண்டலாம், சில மாதங்கள் தாண்டலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் நலமானதையும் பேசாம நான் என்னவா இருந்தேன்னா அமைதியா இருந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முடிவு எடுக்கலாமா? நம்பர் 1, முதலாவது, உங்க பேரில் பொய் சொல்லுவார்களே ஆனால் நீங்க எதை கடைபிடிக்கணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஆனா நீங்க உங்களுடைய காரியத்தை என்ன பண்ண வேண்டாம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நிரூபிக்க வேண்டாம். நல்லா சொல்லுங்க, நீங்க நிரூபிக்க வேண்டாம். நாளானது அதை விளங்க பண்ணும். அது ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க யாரு அது என்னன்றத கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அழகா அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவாருன்னா சொல்லி தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, அதை சகிக்கக்கூடிய ஒரு பொறுமை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே அந்த மாதிரி சூழ்நிலைகளை தாண்டக்கூடிய ஒரு பலன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அந்த பலனை தாங்க ஆண்டவரே. கல்லெறிகிற மனுஷங்க முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு ஆண்டவரே கல்லெறிய விடாம என்ன பாதுகாக்கிற தெய்வம் நீங்க தானே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர், நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாம என்ன காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாம என்ன காத்து கொண்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. சொல்லுங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையே விட்டு ஓ விட்டு கொடுக்கலையே ஆண்டவரே. சாத்தாங்கையிலும் மனுஷங்கை விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்க, ஓ விட்டு கொடு அப்பா. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும், ஓ இயேசுவே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. சொந்த பிள்ளை என்ன நம்பல பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். என்னுடைய சொந்த கணவனார் என்ன நம்பல,
என்னை பெத்தெடுத்த அம்மா அப்பா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. என் பேர்ல ஒரு பழிய சொல்றாங்க, இல்லாத ஒன்ன சொல்றாங்க, நடக்காத ஒன்ன சொல்றாங்க, நான் பேசாத ஒன்ன பேசுனேன்னு சாதிக்கிறாங்க பாஸ்டர். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் 100% அதை நான் வந்து செய்யவே இல்லை. ஆனா புரிஞ்சுக்கவே இல்லை பாஸ்டர். நான் அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறேன். என்னை எல்லாரும் என்னை பார்த்து கை நீட்டுறாங்க. நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ அப்படி செஞ்சிருப்ப. அவங்க சொன்ன உடனே 10 பேர் கூட சேர்ந்துட்டாங்க பாஸ்டர். 10 பேர் கூட சேர்ந்து கண்டிப்பா நீ அப்படி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன பார்த்து கை நீட்டுறாங்க பாஸ்டர். ஆனா எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க 100% பொய்ய மட்டும்தான் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? நான் எப்படி நிரூபிக்கிறது? என் கணவனிடத்துல எப்படி என்ன சொல்றது? என் மனைவி இடத்துல என்ன சொல்றது? என் பிள்ளை இடத்துல என்ன சொல்றது? இல்ல இல்ல இல்ல, நான் நம்புறேன் உங்கள் பேரில் பொய்யான ஒரு குற்றத்தை சாட்டுவாங்களா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்துல உங்களுக்கு என்னவா இருக்கும்னா பலன் மிகுதியா இருக்கும். சில வீட்டுல சில கணவனார் பாருங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா மனைவி பேர்ல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, பணத்தை தூக்கி கொடுத்துட்டாலோ அப்படின்ற சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? பணத்தை தூக்கி அண்ணன் தம்பி கொடுத்துட்டாலோ, அக்கா தங்கச்சி கொடுத்துட்டாலோ அப்படி. அது 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 ஒருவேளை வந்து நீங்க வந்து இது எதனால அந்த சந்தேகங்கள் வருதுன்னா சிலதை மறைக்கிறதுனால கூட வரலாம். நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பீங்க, சரி ஏதோ போகும்போது ஒரு டீ சாப்பிட்டு போ அப்படின்னு, அது 100 rupees தான், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா இவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அக்கா எனக்கு 100 ரூபா கொடுத்தா அப்படின்னு. உடனே 100 ரூபா கொடுத்தாலா 1000 ரூபா கொடுத்தாளா, 100 ரூபா கொடுத்தாளா 2000 ரூபா நோட்டு கொடுத்தாளா? அப்போ சில நேரத்துல சில சகோதரிகளால என்ன பண்ண முடியாது. அண்ணன் தம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே பிரச்சனை வெடிக்கும், அம்மா அப்பா வந்துட்டு போனாலே பிரச்சனை வெடிக்கும் சில வீட்டுல. இது அப்படியே சேம் வந்து எங்க நடக்கும்னா கணவனாருடைய வீட்டுல நடக்கும். பாருங்க, அவங்க அம்மா அப்பா யாராவது வந்தாங்கன்னா ஆமா வந்துருவாள்வா, சம்பளம் வாங்கின உடனே வந்துட்டாள்களே. என் கணவனாருடைய மொத்த பணத்தையும் உருவுறாங்க. ஆமா, உருவுற அளவுக்கு உங்க கணவனார் கொடுத்துட்டாலும். அது நிறைய பேர் அப்படிதான். எங்க 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 மனைவி வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, நான் வந்து எல்லாத்தையுமே என் குடும்பத்துக்கு, சிலர் வந்து ஒருவேளை அவருடைய குடும்பத்திற்கு சில உதவிகளை செய்யலாம், அது வந்து அவங்க நேசிக்கிறத பொறுத்து. ஆனா சொந்த வீட்டை நடத்தாம மற்றவங்களுடைய வீட்டை நடத்துறது தவறு. தன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தன ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்கிறது ஒன்றும் என்னை பொறுத்த அளவில் தவறே இல்லைங்க. நம்மளை பெற்று வளர்த்தின அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்குறோம்? ஆனா சில அம்மா அப்பா இருக்கிறாங்க, இவனுக்கு வாங்கி அவனுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா இருக்காங்க. இவரே கஷ்டப்படுறாரு, ஆனா இவனிடத்துல வாங்கி அவங்களுக்கு ஒரு பிள்ளை மேலதான் ரொம்ப பாசமா இருக்கும், ஆனாலும் அந்த பிள்ளைங்க கையில எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா யாரும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. பிள்ளைகளை நேசிச்சா நீங்க எப்படி நேசிக்கணும்னா சரி சமமா நேசிக்கணும். நமக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணு அப்படின்னு நேசிக்கணும். சிலர் வந்து சில பிள்ளைங்களை வந்து அப்படியே கையில, ரெண்டாவது சில பிள்ளைங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த அம்மா அப்பாவை ரொம்ப ஐஸ் வைக்கிறது மாதிரி பண்ணிடுவாங்க. டேடி மம்மி 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 டேடி 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 கூப்பிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உள்ளமெல்லாம் உருகிடும். இன்னொரு பையனை நினைக்கவே மாட்டாங்க, அந்த ஒரு பையன் தான் உண்டுன்னு நினைப்பாங்க, அந்த ஒரு பொண்ணு தான் உண்டுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வந்து அப்பா ஒரு பையனை பிடிச்சிக்கிறது, அம்மா ஒரு பையனை பிடிச்சிக்கிறது, ஒரே பையன் மேல நேசமா இருக்கிறது, இதெல்லாம் இல்லை. நமக்கு 4 பிள்ளைங்க இருந்தாலும் 4 பிள்ளைங்களும் சொல்லுங்க, 4 பிள்ளைகளையும் வேற்று சமம் இல்லாம நீங்க நேசிக்கணும். ஒரே மாதிரி நீங்க பார்க்கணும். அவனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் இவனுக்கு கொடுக்கணும். ஒருவேளை அவன் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கலாம், இவன் ரொம்ப சின்னவனா இருக்கலாம், பரவாயில்ல, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பட் அதுக்காக அவனை குறைச்சி இவனை பெருமைப்படுத்த முடியாது. அந்த மகன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு மேல வந்திருப்பான், இவர் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து அவர் வந்து அந்த மாதிரி இருந்திருப்பாரு. அதனால நம்ம வந்து அப்படியெல்லாம் வேற்றுமை. உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் யாரு தான்? சத்தமா சொல்லுங்க, ஒரே மாதிரி. சில அம்மா அப்பா இருக்காங்க, சம்பாரிச்சு கொடுக்கிற பையனை என்ன பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. சம்பாரிச்சு கொடுக்கிற பையனுக்கு பயங்கரமான மதிப்பு. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது அப்படிதான். எங்க அண்ணன் வந்து வேலைக்கெல்லாம் பெருசா போக மாட்டான், அவன் வந்து சினிமா பார்க்கறதுக்கெல்லாம் போவான். ஆனா நான் வந்து அப்போ இருக்கும்போதே செங்கல் சூளையில போய் வந்து சம்பாரிச்சுட்டு வருவேன். சம்பாரிச்சுட்டு எங்க அம்மா கையில் கொடுப்பேன்.
கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படியே ராஜ வாழ்க்கையா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு காசை சம்பாரிச்சு கொடுத்துட்டோம்னா அது அவன் ஏதாவது எங்கள் அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வைங்களேன், நான் அடித்தா கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் அடித்தா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பொருளை நீ ஏன் எடுக்கிற, நான் என்னமோ பெரிய நல்லவனை மாதிரியும் அவன் என்னமோ பெரிய கெட்டவன மாதிரியும் அப்படிதான் பார்ப்பாங்க. என்ன சம்பாரிச்சு கொடுக்குற பையன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஒரு கவனம். இல்லை 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 இல்லை, உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் எப்படிதான். சில வீட்டில் வந்து இன்னும் ஒன்று இருக்குது, இந்த கருப்பு வெள்ளை இருக்கு பாருங்களேன். வெள்ளையா இருக்கிற பையனை எங்க போனாலும் தூக்கிட்டு போவாங்க. ஆனா கருப்பா இருக்கிற பிள்ளைய என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே சில நேரத்தில் சிலர் வந்து ஆமா. ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப வெள்ளை வெள்ளையன்னு பிறக்கும் பாருங்களேன், உடனே மடியில எங்க போனாலும் கூட்டு போறாங்க. யாருங்க? என் பிள்ளை தான், என் பிள்ளை தான். அப்புறம் நம்ம கருப்பா ஒண்ணு நம்மள மாதிரி ரொம்ப கருப்பா ஒருத்தரை கூட்டு போகும்போது என் பிள்ளை தான் அவங்க சொல்றதுலே தெரியும். அப்போ அந்த வெள்ளையா இருக்கிற பிள்ளைக்கு ஒரு மதிப்பு, கருப்பா இருக்கிற ஒரு மதிப்பு. இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நான் சொல்றேன், இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை வேற்றுமையா பார்த்ததாங்க தப்பு. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வர்றதற்கு காரணமே யாருதான்? அம்மா அப்பா தாங்க காரணம். அவங்க 2 பேரால தான் அந்த பிள்ளைங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு கூட அவங்களால வர முடியல. அப்பா ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டாரு, அம்மா ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டாங்க. எப்பவும் அம்மாங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மாங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்பாங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மாங்களுக்கு அடுப்பங்கடையிலே சுத்திட்டு இருக்கிற பையனை பிடிக்கும். அத கிச்சனையே சுத்தி சுத்தி வரும்ல ஒரு பிள்ளை, அவங்கள அம்மாவுக்கு பிடிக்கும். சாஃப்டா சைலண்டா அப்படியே யாரையும் எதிர்த்து பேசாம, கடுகு வாங்கிட்டு வானா டுடுன்னு ஓடுறது, அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வானா ஓடி போய் எடுக்கிறது, அவங்கள யாருக்கு பிடிக்கும்? அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனா அப்பாவுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? கிளாஸ் ஃபர்ஸ்ட், ரன்னிங்ல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட், சைன் பண்றவன பார்த்தனா நீ தாண்டா என் புள்ள, நீ தாண்டா என் புள்ள அப்படின்னு. அப்போ அம்மாவுடைய இருதயம் சாஃப்டா இருக்கிறதுனால அப்படி போகுது, அப்பாவுடைய இருதயம் ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால இப்படி போகுது. அப்படி இல்ல இல்ல இல்ல, நமக்கு என்ன அப்படின்னா 2 பிள்ளைகளும் யாரு தான் அப்படின்னா ஒன்னே தான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளே அடிக்கடி சொல்லுவோம், ஆமா உங்களுக்கு அவன் தான் வேணும், உங்களுக்கு அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கூட்டு உட்கார வச்சு, இல்ல இல்ல எனக்கு 2 பிள்ளைகளும் ஒண்ணுதான். அப்போ பிள்ளைகள் மேல நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாது. பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாது. எல்லாரையும் நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே போல, ஒரே போல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ குடும்பத்திலே இருக்கிற நபர்களும் உங்க மேல பழி சொன்னா கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் அதை நிரூபிக்க விரும்பல, எனக்காக யார் நிரூபிப்பான்னா கர்த்தரே நிரூபிப்பார். ஹல்லேலூயா. நிரூபிப்பார் ஆண்டவர். யோசேப்பை ஒரு நாள் எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தி நிறுத்தி இப்ப சொல்றாரு, என் மகன் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் ஒரு தவறும் செய்யல. ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பு உயர்ந்ததுக்கு அப்புறம் கூட தன்னை நிரூபிச்சு அந்த அம்மாவை குற்றப்படுத்தணும்னு அவன் நினைக்கவே இல்லைங்க. அவன் தாங்க உண்மையான நீதிமான். அந்த மாதிரி நம்ம வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் வளர்ந்ததற்கு அப்புறம் கூட நான் நல்லவன், மற்றவங்க கெட்டவங்கன்றத நான் ஒரு நாள் என் வாயால நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம என்ன காத்து கொண்டீங்க. சொல்லுவோம், கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாம என் காத்து கொண்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தி. இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லிக்கொண்டே, விட்டு கொடுக்கலை. சொல்லுங்க சத்தமா, இயேசுவே. மனுஷங்க
கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே அப்பா. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலை, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ விட்டு கொடுக்கலையே, ஓ சாத்தாங்கையிலும் மனுஷன் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே இயேசுவே. மனுஷன் கையிலும். ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பேர்ல இல்ல உங்கள் பேரிலேயே பொய்யாக குற்றம் சாட்டும் போது, உங்க பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க செய்யாத ஒன்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு பொய் சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களே. ஆனால் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். கவனிங்க. இரண்டாவதாக ஆண்டவர் இந்த பிரசங்கியின் மூலமாக கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனியாதே. இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஞானமா நீங்க நடந்துக்கணும். அதான் D.L. மூடி என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் எழுதும் போது எழுதுகிறார், சில நேரங்களிலே ஊழியக்காரனுடைய கண்கள் மூடினவைகளும் சில நேரங்களிலே ஊழியக்காரனுடைய காதுகள் கேட்காததுமா இருக்கணுமாமா. சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய கண்ணு தெரியக்கூடாதாமா, சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய காது கேட்கக்கூடாதாமா, சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய வாய் மூடப்பட்டிருக்கணுமா. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான்ல, நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப அழகா கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொல்ற எல்லா வார்த்தையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கவனிச்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. நம்ம நிறைய பேர் வேதம் சொல்லுது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன். ஒரு தரம் விளம்பினார் 2 தரம் கேட்டேன்னு கத்தரை செய்யறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் மனுஷனை சொல்லிடுறாங்க. மனிதன் ஒரு தரம் விளம்பினா நான் 2 தரம் கேட்பேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு டைம் தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை 1000 டைம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ இவன் இப்படி பேசினா, இந்த அர்த்தத்துல தான் பேசியிருப்பான், அந்த அர்த்தத்தில் தான் பேசியிருப்பான், அவனுக்கு உள்ளுக்குள்ள இதுதான் இருக்குது அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் அப்படி மனிதர்கள் பேசுகிறதை குறித்து கவனமாய் அதன் மேல நம்ம நிறைய பேர் கவனம் செலுத்துவோம். ஆனா நீங்க இந்த தப்பை நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழவே முடியாது. நமக்கு விரோதமாகவோ இல்லை நம்மை சுற்றியோ பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எலும்பில்லாத நாக்கு எதை வேணும்னாலும் பேசும், எதை வேணும்னாலும் பேசும். அவங்க சொல்றதற்கு காசா பணமா, வார்த்தைகள் அவர்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அவங்க வாயில பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக அவங்க எதை வேணும்னாலும் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை காது கொடுத்து நீங்க கேட்கறத நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நிறுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்க நோயாளியா மாறிடுவீங்க.
நம்ம நிறைய பேர் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை குறைச்சதற்கு காரணம், நம்ம துக்கப்படுவதற்கு காரணம் என்ன சொல்றது என்னன்னா, பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படியே கவனிச்சு கேட்கிறோம். இப்போ நீங்க வெளியே ஒரு நல்ல சாரி கட்டிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னு வைங்களேன், போன உடனே உங்களை பார்த்து என்ன பண்ண, உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா, எதுக்கு ஒரு 500 ரூபாய் சாரி கட்டுனதுக்கு என்ன பண்ணும், நீங்க அந்த 500 ரூபாய் சாரி வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உனக்கு என்னப்பா நீ சொந்த வீட்டில் குடியிருக்கிற, ஆனா மாசா மாசம் அந்த வீட்டிற்கு பணம் கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவரை தவிர உங்களுடைய வீட்டில் ஒரு திருமணம், ஒரு நல்ல காரியம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுல ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. அதான் நீங்க நல்ல சாப்பாடு போட்டா இவனுக்கு பணம் நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் இல்லாத சாப்பாடு போட்டா இவன் கஞ்ச பிசுனாரின்னு. ஹலோ, இப்படி பண்ண அப்படி பேசுவாங்க, அப்படி பண்ண கேக்குதா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஓட்ட உடசல் ஒரு சைக்கிளில் வந்தீங்கன்னா, ஏன் ஒரு பைக் வாங்க என்னவாமா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எங்க கொண்டு கொட்டுற அப்படின்னு கேட்பாங்க. அதே இது நீங்க பைக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஓ காசு வந்துச்சோ, பைக் வாங்கிட்டீங்களோ. அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பேச்சை நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்க வாயை அடைக்கிறத நினைக்கிறத விட உங்க காதுகளை பொத்திக்கிறது நல்லது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க வாயை மூடுறதுக்கு நீங்க நினைக்கிறத விட, எல்லாரும் சொல்லுங்க, அவங்க வாயை மூடுறதுக்கு நீங்க நினைக்கிறத விட உங்க காதுகளை அடைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க வாயை நம்மளால அடைக்க முடியுமா? பிளாஸ்டர் போட்டு ஒட்ட முடியுமா? ஆனா நம்முடைய காதை நம்மளால அடைக்க முடியுமா? சொல்லுங்க. அதனால தான் பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறான், பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்படுவாயே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, என் பேரில் குற்றம் சாட்டும் போது, என் பேரில் நடக்காத ஒன்றை திணிச்சு சொல்லும் போது, ஆண்டவரே என்னை ரொம்ப வருத்தப்படுத்தும் போது எனக்கு ஒன்று மட்டும் கிருபை கொடுங்க ஆண்டவரே, பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, கவனிச்சிடவே கூடாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்பீர்களே, ஆனால் ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரும் ஸ்தோனியருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவர்களை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஹலோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க சுற்றி இருக்கிறவங்க வச்ச பேர் என்ன கேட்கல. சொல்றான், இந்த வாயாடி என்ன பெதற்றான், வாயாடி. அப்போ ஊழியக்காரனுக்கு பட்டம், நிறைய பட்டத்தை வைப்பாங்க. அதுல தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பட்டம் வைக்கிறாங்கன்னா, அந்த வாயாடி என்ன பிதற்றுகிறான் அப்படின்றாங்க. சரியான வாயாடியா? ஆனா இவன் எதுக்கு வாயடிச்சான்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அங்க வர்ற எல்லாருக்குமே அறிவிக்கிறார். அதனால் இன்னொரு இடத்துல அவங்க கப்பல் பிரயாணத்திலே தாக்கப்பட்டு எல்லாம் உடைஞ்சு உயிர் தப்பிச்சு சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் பிடிச்சி ஒரு தீவில் செட்டில் ஆகி, அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் இவங்களை பார்த்த உடனே இவங்க மேலே பரிதாபப்பட்டு விறகெல்லாம் போட்டு தீயை பற்ற வச்சு, நீங்கள் ரொம்ப நாள் தண்ணிக்குள்ளே இருந்தீங்க, அந்த தண்ணினால உங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வெலவெலத்து போச்சு, அதனால கொஞ்சம் சூடு பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே தீயெல்லாம் எடுத்து போட்டு விறகரிச்சு ஒவ்வொருத்தரும் சூடு காஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எத்தனையோ பேர் விறகு எடுத்துட்டு போறாங்க. ஆனா பாம்பு அதுக்குன்னு யார் கையில வந்துருச்சு? பவுலுடைய கையில எடுத்து போற விறகுல பாத்தீங்கன்னா ஒரு விரியன் பாம்பு, அதுவும் பயங்கர விஷம். அந்த பாம்பெல்லாம் கடிச்சா 3 நிமிஷத்துக்குள்ள செத்துருவாங்க. நுரை தள்ளி 3 நிமிஷத்துக்குள்ள அந்த விரியன் பாம்பினுடைய விஷத்தை பாத்தீங்கன்னா அது கொத்துச்சு அப்படின்னு சொன்னா 3 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் அப்படியே கட்டி ஆயிடும். அது
லிக்விடா இருக்கிற ரத்தம் வந்து கட்டி கட்டியா ஆயிரும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் நின்று உள்ளுக்குள்ள ஹார்ட் நின்று அப்படியே வெடிச்சு செத்து போயிடுவாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ள நுரை தள்ளி செத்து போவான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்களாமா, அவன் கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்தான், அதான் நம்ம ஊருப்படின்னு சொல்ல அந்த சன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, அப்படிதான். அது அந்த மாதிரி அவனை வந்து அந்த பிசாசு விடல, அந்த சாபம் அவனை விடல, அந்த மரணம் அவனை விடல அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் அவன் செத்து போவான்னு பார்த்துட்டு இருக்காங்களாமா. 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, இவன் என்ன பண்ணல. அதுவும் இன்னொன்னு, இந்த பாம்பு வந்து தெரியாம கொத்திட்டு போல. தெரியாம கொத்திட்டு போயிருந்தா அவங்க கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னமோ கடிச்சிச்சு சொல்லிப்பாங்க. அவன் கைய அந்த பாம்பு என்ன பண்ணிச்சாமா, கப்பி கொண்டதா. அப்படின்னா விறகுல இருந்த பாம்பு அவனுடைய கைய கவ்வி அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா கைய தீயில காமிச்சு கைய உதறி அந்த பாம்பை தீக்குள்ள போட்டான். அப்போ இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவனுடைய கைய அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சு, கவ்விருச்சு. அவ்வளவுதான், விஷம் போயிருச்சு. இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்து எதுவுமே நடக்காத உடனே அடுத்த நிமிஷம் அதே வாய் என்ன சொல்லிச்சாமா, நம்மத்திலே தேவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஹலோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பரதேசி உதவாதவன், இவன் எல்லாம் என்ன சொல்ற, இவன் எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு லாயக்கா, இவன் மோசமான ஆளு, இவனை பாவம் விட்டுருச்சா, நடிக்கிறியாடா, ஊழியக்காரன் நடிக்கிற பாரு, கடல்ல தப்பிச்ச பாம்பு ஒன்ன விடல பாரு, செத்துரு போ, அப்படிதான் அப்படின்னு சொன்னவங்க அதே 5 நிமிஷம் தாண்டி கடவுள்டா கடவுளே நேரடி வந்திருக்கடா, இவ்வளோ விஷம் போயும் இந்த மனுஷன் சாகல அப்படின்னா இவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் பெரிய ஸ்பிரிட்டா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்கள் இப்படியும் பேசுவார்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வளர்ந்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, நீங்க கீழே விழுந்தா இன்னொரு மாதிரி பேசுவாங்க. அதான் எலும்பில்லாத நாக்கு எதை வேணும்னாலும் பேசும். எலும்பில்லாத நாக்கு நம்ம பேசாததா எதை வேணாலும் பேசும். அதனால அவருடைய வாயை நான் அடைக்க விரும்பல. என் காதுகளை நான் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ என்ன பண்ணாதே அப்படின்னா கவனியாதே. ஒருவேளை மருத்துவம் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள திரும்ப ஆழமாய் உங்களுக்குள்ள கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். இப்படி பேசினாங்களே அந்த மாதிரி நடந்துருமோ, இப்படி பேசினாங்களே அப்படி நடந்துருமோ, இதெல்லாம் சொன்னாங்களே. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறாரு, மகளே, உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. அது நீ கேட்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல, நீ ரிஜெக்ட் பண்றதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை உன்னை ஒடுக்கும், அந்த வார்த்தை உன்னை காயப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னுடைய மனசை உடைக்கும், அந்த வார்த்தை உன்னை ஜபத்தை குறைத்து போடும். அந்த வார்த்தையை நீ கேட்காத, அதற்கு மாறாக உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டவருமாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேள். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் நமக்கு விரோதமா பொய் பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க மறக்கக்கூடாது, உங்களுக்கு விரோதமாய் உங்களை குற்றப்படுத்தி பொய்யான காரியத்தை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்க காது கொடுத்து சில நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்கவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய காதுகளில் அதை விழுந்தா கூட ஒரு காதுல கேட்டு நீங்க இன்னொரு காதுல என்ன செய்யணும்னா அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். இது சாதாரணமான மனுஷனால முடியாது.
பாஸ்டர் ரொம்ப பேசுறாங்க, என்னால முடியல, அவங்க பேச பேச நான் குறைஞ்சு போறேன், அவங்க பேச பேச நான் உடையிறேன், அவங்க பேச பேச என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நீ அந்த வார்த்தைகளை கேட்காத, மகனே நீ அந்த வார்த்தையை கேட்காத. உன் இருதயத்தை கிழிக்க, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறதற்காக தான் பிசாசு அந்த வார்த்தையை கேட்கும்படி செய்யறான். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மற்றவர்களுடைய வாயை அடைக்கிறதற்கு நினைக்கிறதை விட ஆண்டவரே என்னுடைய காதுகளை அடைப்பதற்கு நான் நினைக்கணும். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நான் நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டு உடைந்து தான் நான் வந்திருக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இனி நான் அப்படி செய்ய போவது இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, இனி நான் அப்படி செய்ய போவது இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களுக்கு பட்ட அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. இல்லை, அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் நான் கேட்காம நீங்க பேசுற வார்த்தையை நான் கேட்பேன். எங்க பிள்ளைகளை குறித்து அவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்காம உங்க வார்த்தையை நான் கேட்பேன். என் குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்காம ஆண்டவரே நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. சொல்லுங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கைகளை உயர்த்தி என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. சத்தமா பாடிட்டே பாட பாட கர்த்தருடைய மகிமை. மனுஷங்கையில் விட்டு கொடுக்கல. ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையில் மனுஷங்கையில் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து என்ன பண்ண வேண்டாம். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டாம். காது கொடுத்து கேட்க வேண்டாம். அவங்க எல்லாரும் நெகட்டிவா தான் பேசுவாங்க. இவன் திருந்துவானா? அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான். அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. சந்தோஷமான செய்தி கேட்கப்படாது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வார்த்தையினால பேசி 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 உங்களை காயப்படுத்தலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையையும் கவனியாதே, கவனியாதே, கவனியாதே. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்கிறதாங்க சிஸ்டர் காரணம். கவனிக்கிறதா பிரதர் காரணம். அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அவங்க கடவுளா? அவங்க இயேசு கிறிஸ்துவா? அவங்க பேசுற வார்த்தை பைபிள்ல உள்ள வார்த்தையா? இல்ல, அது ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். இல்ல, அவன் நாக்கு ரொம்ப ஷார்ப்பு. அவன் அந்த நாக்குல சொன்னான்னா எல்லாம் பலிச்சிரும். என்ன நாக்குல பலிச்சிரும்? என் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விடையா பெருசா பலிச்சிட போகுது? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன நாக்கா இருந்தாலும் நான் நம்புறேன், ஒரு மனுஷன் பிழைக்கிறதும் வாழ்வதும் என் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அவன் பிழைப்பான். அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய வார்த்தை எது இருக்குது? எது இருக்குது? அதனால நீ என்ன யார் அப்படி உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களோ தெரியாது. மனுஷன் பேசுற வார்த்தைய நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க காதுல ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாது. சில வார்த்தையை நம்ம கவனிக்கணும்.
சில வார்த்தையை நம்ம ஆராயணும். சில வார்த்தைகள் மனுஷர் சொல்லும் போது என்ன காரணம்னு யோசிக்கணும், அது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியானது. நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, காதை கொண்டு போய் இப்படி வைப்பாங்க. என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்னை பத்தி என்ன சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, ஒரு நபரை குறிச்சு யோசிக்கிறீங்க, என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு ஒரு நபர்கிட்ட கேட்குறீங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்க போறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லுவேன், அவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஏற்கனவே அவங்கள குறிச்சு ஒரு கெஸ் இருக்குமா இருக்காதா? என்ன குறிச்சு இவங்க இப்படித்தான் பேச போறாங்கன்னு நமக்கு ஏற்கனவே சிலருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க? அதுக்கப்புறம் ஏன் கேட்குறீங்க? அதனால யார்கிட்டையுமே இனி போய் நின்று என்னை பற்றி என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கல. ஒரு கூட்டமான நின்று பேசுற இடத்துல அப்படியே நைஸா போய் அப்புறம் காதுல அந்த கதவனுடைய கேப்ல போய் காதை வச்சு சொல்லுங்க. அப்படியே ஒளிஞ்சு நின்று பாத்ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு அது அது பிரிய மாதிரி என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசை. இனி அந்த ஆசை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனியாதே. எனக்கு இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு விசை பைபிள் காலேஜில் வேதாகம கல்லூரியிலே நான் வார்டனாக பணியாற்றினேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தது. அந்த வார்டன் அப்படின்றது வந்து 30-35 ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த டைரக்டர் அந்த டீச்சர்ஸ் இல்லாத டைமில் அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அந்த வார்டனுக்குரியது. அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, மாதத்துக்கு வந்து எத்தனை நாள் கறி போடுறது, எத்தனை நாள் மீன் போடுறது, அந்த மீன் போய் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது, கறி வாங்கி கொடுக்கறது, வர்ற ஊழியக்காரங்களை உபசரிக்கிறது, டீச்சர்ஸை பார்க்கறது, இது எல்லாமே வந்து அந்த வார்டனுடைய பொறுப்பு. நான் பைபிள் காலேஜில் முதலாவதாக போகும்போது பாஸ்டர்ட்டாக தான் கேட்டேன், பாஸ்டர் என்னை பைபிள் காலேஜில் சேர்த்துக்குவாங்களான்னு கேட்டேன். அப்போ தான் பாஸ்டர் சொன்னார், இல்லை எந்த பைபிளுக்கு மற்ற பைபிள் காலேஜில் சேர்த்துவாங்களோ தெரியாது, பட் இந்த பைபிள் காலேஜில் இந்த ஸ்தாபனத்தில் நான் கவுன்சில் மெம்பராக இருக்கிறதுனால நான் சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் ஊழியக்காரர் என்னை வந்து சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டார். அப்போ அந்த சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒழுங்காக பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் கூட படிக்க வராது, அப்படி தான் போனேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அங்கேயே உருவாக்கி நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்து அந்த பைபிள் காலேஜ் முடியும் போது 3rd இயர் படிக்கிற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்ல படித்த நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை தெரிஞ்செடுத்து அடுத்த வருஷம் வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட படித்ததில் பாஸ்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் சென்னையில் ஊழியம் பண்ணுறாரு. அவர் பெஸ்ட் மனுஷன் அப்படின்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான ஒருத்தர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். அந்த வார்டன் போஸ்டிங்க அவர் தான் தகுதியானவர். கரெக்டாக ஜெபம் பண்ணிவார், யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை, ரொம்ப நல்ல தேவ மனுஷன். ஆனால் என்னமோ தெரில சீட்டு என் பேரில் விழுந்துருச்சு, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒன் இயர் வந்து அந்த வார்டனாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் தந்தார். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டு கேட்குறதுக்கு ஒரே ஒரு வாக்மேன் சிலர் வச்சுருப்பாங்க. எல்லாரும் ஒரு வாக்மேனை வச்சு 5 நிமிஷம் கேட்பாங்க பாட்டு. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரி இவங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு யாருக்குமே இந்த வாக்குமேன் வாங்க முடியாது, அதனால நம்ம செலவிலே வாங்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு நானே காசு எனக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு ஸ்பீக்கரும் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டும் வாங்கி வச்சேன். கீழே இருந்து பாட்டு போட்டால் மேலே சவுண்டு கேட்கும். ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்தில் பெல் அடிக்கும், அவங்க மூஞ்சி கழுவிட்டு எல்லாரும் ப்ரேயருக்கு போகணும். அந்த நேரத்தில் பாட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கீழே சொல்றாரு, கொஞ்சம் பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், இனியும் ப்ரேயருக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்குது, அதனால நீங்கள் மூஞ்சி கழுவிட்டு போகிறதுக்கே சரியா இருக்கும், பாட்டு இப்போ போட வேண்டாம், அப்புறம் முடிச்சுட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே என் மனசு என்ன அப்படின்னா, இவன் கண்டிப்பாக போய் மேலே ஏதாவது ஒன்று சொல்லுவான், சொன்ன உடனே அவனும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்மளை குறித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே போனேன் நான். அவனுக்கு தெரியாமலே பின்னாடி, அதான் நம்ம அப்படி தானே இருப்போம், அவன் பின்னாடியே போனேன். அவன் பின்னாடியே போய் படிக்கட்டி ஏறி போய் நின்று அந்த கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நின்னா இவன் போய் சொல்கிறான், போட முடியாதுன்றாரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் அவன் ப்ரேயர் போங்கன்ட்டார் அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிற ஒரு பையன், என் சித்தப்பா பையன், அவன் பேசுகிறான், என்ன அவனுக்கு ஏன் போட மாட்டானா, போட வேண்டியதானே,
அவனுக்கு போடுறதுக்கு என்னவாமா, கீழே அப்போ எதுக்கு உட்காந்துருக்கான் அப்படின்னு பேசுறான். பேசின உடனே எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்களேன், பயங்கரமான கோவம். ஏண்டா வார்டன், என்ன நீ இப்படி பேசுறியா அப்படின்ட்டு, இன்னைக்கு இவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்காம விடக்கூடாது அப்படின்ட்டு மடமடன்னு இறங்கி வந்து, நான் வந்து வார்டனா இருக்கிறதுனால டீச்சர்ஸ்கிட்டையோ டைரக்டர்கிட்டையோ என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அதுவும் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி டைரக்டர்கிட்ட வந்து திட்டு வாங்குறதுன்றது ரொம்ப பெருசு, அதை அப்படி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக டைரக்டர்கிட்ட இவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கோபத்தோடு இறங்கி வரேன். வந்து என் டேபிளில் உட்காந்து பைபிளை சும்மா இப்படி இருந்த பைபிளை சும்மா இப்படி திறக்கிறேன். திறந்து வச்சுட்டு ஒரு பைபிளை வாசிச்சா கரெக்டாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் என் கண்ணில் படுது. பைபிளை திறந்து வைக்கிறேன், என் கண்ணில் அந்த வசனம் படுது. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். சொன்ன உடனே அப்படியே கன்னத்திலே ஓங்கி ஒரு அடி அடிச்சது மாதிரி இருந்துச்சு. பைபிளை மூடி வச்சுட்டு, சாரி ஏசப்பா, நான் தான் தப்பானேன், அவன் என்ன திட்டுவான்னு தெரியும், திரும்பவும் போய் ஒத்து கேட்டது ஏன் தப்பு தான், நான் அவனை எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிடுறேன், இல்லை நான் வந்து சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கவனிச்சது என் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் இன்னைக்கும் அது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே 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 ஞாபகம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை வேண்டான்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க முன்னேறவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் பேசுறத நீங்க காது கொடுத்து நீங்க என்ன பண்ண முடியாது. இது தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டவருடைய எல்லாருக்கும் நான் சொல்றேன், கவனிக்காதீங்க, கவனிக்காதீங்க, கவனிக்காதீங்க. ஏதோ சின்ன 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 அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு அவ்விசுவாசி, இன்னும் சொல்ல போனா ஆண்டவரோடயே நடக்காத, இன்னும் அசுத்தத்தை பேசுற, கெட்ட வார்த்தை பேசுற, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பேசுறத, ஒரு மனுஷி பேசுறத நீங்க கேட்டு சோர்ந்து போனீங்கன்னா எப்படி ஆண்டவருடைய பிள்ளைய? அவங்க என்ன கர்த்தரோட நடக்கிறவங்களா? அவங்க என்ன பெரிய தேவ ஊழியக்காரரா? அவங்க என்ன பெரிய தீர்க்கதரிசியா? அவங்க சமுதாயத்துல ரொம்ப நல்லவங்களா? நான் சொல்றேன், நல்லவங்க, தீர்க்கதரிசிங்க, கர்த்தரோட நடக்கிறவங்க கண்டிப்பா அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏதோ ஒரு மோசமான, ஒரு துஷ்ட, ஒரு சாட்சியே இல்லாத, ஒரு நல்ல வாழ்க்கையே வாழாத, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒரு நபர் பேசுகிற ஒரு நபர் மனுஷி பேசுகிற வார்த்தையை கேட்டு நம்ம அதை காதுல கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த பலனை யார் தான் நமக்கு தரணும்னா சொல்லுங்க, கர்த்தர் தான். சில வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய இருதயம் அப்படியே உடஞ்சிரும். இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த பலன் வேணும் ஆண்டவரே, ஏன்னா நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். நான் கர்த்தர் எங்கிட்ட பேசுறது தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், கர்த்தர் என்னை திடப்படுத்துறது தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எது நமக்கு தேவையா இருக்குதோ அந்த பாதையில சில நேரத்துல கர்த்தர் என்ன நடத்தி எனக்கு சொல்லி தருவாராங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால எல்லாரும் பலன் கேளுங்க. ஆண்டவரே, என் காதுகளை நான் என்ன பண்ணணும்னா அடைக்கிறதற்கு பலன் தான். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை எடுங்கள். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் 27வது வசனம், 27வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவனோ காது கேளாதவன் போல. நல்லா சொல்லுங்க எல்லாரும். உங்க காது நல்லா கேக்குதா? கேக்குதா? கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது சிலருக்கு காது கேட்கறதோ இல்லையோ, மற்றவங்க பேசும்போது ரொம்ப ஓவரா கேட்கும். கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது சில நேரத்தில் மிஷின் வைக்க வேண்டியதா இருக்கு. உள்ள போகவே போகாது, கேட்கவே கேட்காது. அதுக்கு கேட்ட உடனே மறந்துடும் பாருங்களேன். இங்க இருந்து கேட்கும்போது சந்தோஷமா கேட்டு வெளியே போன உடனே அந்த வார்த்தை அப்படியே மறந்து போயிருது. ஆனா
பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது மட்டும் எப்படி இருக்கு தெரியுமா? பசுமரத்தாணி போல். எது போல? பசுமரத்தாணி போல அப்படியே உள்ள அப்படியே நிறைய பேருக்கு இரும்புல எழுதிலாம் வச்சிருக்குது. உலகத்துல பழமொழி, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டது வடுவாம். நிறைய பேருக்கு அப்படிதான். அவன் சொன்னது, அவன் ஒரு வார்த்தை சொன்னா சாகர வரைக்கும் அவன் வீட்டு வாசப்படியை நான் என்ன பண்ண மாட்டேன், மிதிக்க மாட்டேன். 1972 மாமியார் சொன்ன வார்த்தையை 2022 அந்த அம்மா இன்னும் ஞாபகம் வச்சிருக்குது. ஆனா 1992 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்னு கேட்டா, சிஸ்டர் பிரதர், என்ன போன வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? நான் அறியேன். ஆனா போன வருஷம் உங்க மாமியார் பேசின வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிக்குங்க. எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறேன். மறப்பனா? மறக்க முடியுமா? அதுல அப்படியே ஒரு டயலாக் பேசும். மறக்க முடியுமா? அவங்க பேச நெஞ்ச கிழிச்சிட்டாங்கல்ல. எப்படி மறப்பேன் நான்? மாமியார் பேசின வார்த்தையை மறக்க முடியல, மருமக பேசின வார்த்தையை மறக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசின வார்த்தையை மறக்க முடியல. ஆனா யார் பேசின வார்த்தையை மறந்துட்டோம். அப்போ கர்த்தரை விட மனுஷன் வசதி உங்களுக்கு. அவன் ரொம்ப பெருசா நினைக்கிறதுனால தான் பேசின வார்த்தை ஞாபகம் இருக்குது. இல்ல இல்ல இல்ல, ஞாபகமே இருக்கக்கூடாது. அவனோ காது கேளாதவனை போல இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாராவது பாஸ்டரை குறித்து உங்கள்கிட்ட சொன்ன உங்க காது எப்படி இருக்கும்? எங்க பாஸ்டரை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஆரம்பத்திலேருந்து இருக்கீங்க. தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும்ல. நம்ம எப்படி பாடுபடுறோம், நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், நம்ம எப்படி வளர்ந்து கர்த்தர் எப்படி நம்மளை வளர்த்துறாரு, நம்மளை எப்படியெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாரு, எங்கேருந்து நம்மளை எப்படி கொண்டு வந்தார், நம்ம எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தோம், அந்த பிரச்சனையிலெல்லாம் ஆண்டவர் எத்தனை பேர் நம்மளை கூட வச்சுருந்தாரு, இப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், எல்லாமே நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நானும் காது கேட்கல, தெரியும்டா கர்த்தர் பெரியவர். ஆனால் என்னமோ தெரிலங்க, உண்மையில நான் சொல்கிறேன், எப்போ இந்த மாதிரி ரொம்ப தவறான பொய்யான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இதுவரையிலும் என்னுடைய ஊழியத்தில் பார்க்காத நிறைய மிராக்கிள்ஸை இந்த 3 மாசமா நான் பார்க்குறேங்க. என்னுடைய கண்கள் பார்க்குதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடந்த நாட்களிலே ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தர் உங்க மூலமா பேசின வார்த்தையினால மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். நான் திடீர்னு கணவனார் இறந்துட்டாரு, என்ன பண்றேன்னே தெரியல. குடும்பத்து ஆட்கள் சொத்தை அவங்க பேர்ல எழுதிட்டாங்க, தற்கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் இந்த இறந்து போனவர்களுக்காக ஒரு செய்தியை நான் போட்டேன். எதேர்த்தியா அந்த செய்தியை பார்த்துருக்காங்க. அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நினைச்சாங்களாமா, நான் சாகக்கூடாது, நான் வாழணும்னு நினைச்சாங்களாமா. தற்கொலை பண்ணி செத்து போகணும்னு நினைச்ச அவங்க வாழ்க்கையை கூட ஆண்டவர் ஊழியக்காரனுடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார். ஒன்றும் இல்லை, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நான் கேட்குறேன், ஆயிரக்கணக்கான சாட்சிகள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க, சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை நம்ம காதில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் என்னை குறித்து, கர்த்தர் என்னைக்காவது உங்களை குறித்து குறைவா பேசுவாரா? பேசவே மாட்டார். நம்மளை வாழ வைக்கிறவர் தான் கர்த்தர். எல்லாரும் முழங்கல் படிட்டு. என்னுடைய காயம் ரொம்ப பெருசு பாஸ்டர். நீங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் எனக்காகவே. நீங்க கடந்து போகிற அந்த பாதையில தான் பாஸ்டர் நானும் கடந்து போறேன். பொய்யாய் பழி சாட்டுகிறார், காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்க. நான் எந்த துரோகமும் செய்யாம என் மேல பழி சொல்றாங்க. நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்குமே செய்யல பாஸ்டர். ஆனா அவங்க பேசுற வார்த்தையை காது கொடுத்து என்னால கேட்கவே முடியல. என்ன நிக்க வச்சு எல்லாருமே என்ன குற்றப்படுத்துறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா அவர்களும் என்ன இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துறாங்க. அவங்க 3வது மனுஷன் இல்ல பாஸ்டர், என்னை குறித்து ரொம்ப தெரிஞ்ச
என் ரத்த சம்பந்தமான உறவான என் வீட்டிலேயே இருக்கிறவங்க பாஸ்டர். ஓ ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை திருப்புகிற கர்த்தர் அவர். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்ன கர்த்தர். உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா நாவுகளையும் கர்த்தர் சங்கரித்து, ஓ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஸ்தோத்திரம். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் எனக்காக வாதாடுறதற்கு என் இயேசு என் கூட இருக்கிறாரு. உங்களுக்காக வாதாடுறதுக்கு இயேசு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக வாதாடுவார், அவர் உங்களுக்காக வழக்காடுவார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக அவர் வழக்காடுவார். ஹalleluya. சொல்லுங்க, உங்க கணவனாருக்கு அவர் வழக்காடுவார், உங்க மனைவிக்கு அவர் வழக்காடுவார், உங்க பிள்ளைகளுக்கு அவர் வழக்காடுவார். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாவுகள் நமக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் நமக்காக வாதாடுறதற்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் சொல்றேன், பொய் எத்தனை நாள் இருக்கும்? வேதம் சொல்லுது, பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் நிற்கும். பொய் நாவு, உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற பொய்கள், அதுக்கு ரொம்ப நாள் வேலிடிட்டி இல்லை, அது ரொம்ப நாள் நிற்காது. அந்த பொய் ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க நிற்கும். அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். ஆனா நான் நம்புறேன், நாவுகள் உங்களுக்கு விரோதமா பேசும்போது உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். பேசட்டும், இன்னும் அவங்க பேசட்டும். இயேசுவை பேசினதை விட அவங்கள பேசிட போறாங்க. ஊழியக்காரங்களை பேசின விடையா உங்களை பேச போறாங்க. வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை பேசினதை விடையா உங்களை பேசிட போறாங்க. நான் சொல்றேன், அவங்க என்ன வேணாலும் போய் பேசட்டும். ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் வழக்காடி நம்ம பேர்ல உண்மை என்கிறதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஓ ஹalleluya. கரங்கள் எல்லாரும் தட்டி பாடுவோம். ஓ நன்றி நன்றி. காலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா, ஓ உம்மை அன்றி துணையில் நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமென், ஹalleluya. அவரை தவிர நமக்கு துணை இல்லை. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்சம் உற்சாகமாய் கரங்களை தட்டி வேகமா ஸ்தோத்திரம் பாடி
எஸ், எனக்காக வழக்காடுகிற என் கர்த்தர், எனக்காக நியாயம் தீர்க்கிற என்னுடைய கர்த்தர். அவர் யார் மறந்தாலும் என்னை மறக்க மாட்டார். அவர் உறவுகள் மறந்தாலும் அவர் என்னை மறக்கவே மாட்டார். அவர் ஹalleluya, ஹalleluya. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு தூண். பாடிக்கொண்டே என் நம்பிக்கை, உம்மை அன்றி. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கு இல்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தாப்பா சத்தமாய், நீங்க தான் என் நம்பிக்கை. அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக நியாயம் தீர்ப்பார், அவர் எனக்காக எழுப்பி நிற்பார், அவர் எனக்காக பேசுவார், அவர் எனக்காக கிரியை செய்வார். மனுஷனுடைய வார்த்தைகளை எல்லாம் அதம் பண்ணி, எனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்ன சாட்சிகளை எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணி எனக்காக அவர் நிற்பார், எனக்காக அவர் செய்வார். ஹalleluya. அவர்கள் பேச பேச பேச, சத்துருக்கள் சொல்ல சொல்ல சொல்ல, என் பேர்ல பழியாய் சொல்ல சொல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் என்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க தாபா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஓ ஹalleluya. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. ஓ நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. சொல்லுங்களேன். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா இயேசுவே, நீங்க தான் என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமாண்டவரே, என் பிள்ளைகளை நீ நடத்துவீர் என்று நம்புகிறோம். ஹalleluya. உன் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களே, ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா. ஒரு 2-3 ஜெப குறிப்புக்காக மட்டும் நம்ம ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட், ஊழியக்காரனுக்காக நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு ஊரும் ஆரோனையும் போல உங்களுடைய கரங்கள் என்னை தாங்கி பிடிக்கணும். இந்த மாதம் முழுக்க நிறைய இடங்களிலே நான் ஊழியம் செய்வதற்காக நான் டேட் கொடுத்துருக்கிறேன். நாளைக்கு
ஊட்டியில் ஒரு சின்ன ப்ரேயர் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு 2 சர்வீஸு சர்ச்சு முடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து சென்னையில் வந்து ஒரு கூட்டம், ஒரு பப்ளிக் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் பேசுகிறேன். அகைன் செவ்வாய்க்கிழமை ட்ராவல் பண்ணி வரும்போது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இங்கே ஒரு ப்ரேயர் இருக்குது. முடித்த உடனே புதன்கிழமை காலையில் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு ஒரு எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு வர்ஷிப் அது ஒன்று இருக்குது. அகைன் வேலைக்கிழமை காலையில் நம்முடைய திருச்சபையில் ஒரு திருமணத்தில் நான் பேசுகிறேன். அகைன் முடித்த உடனே அடுத்த நாள் ஒரு வீடு பிரதிஷ்டை. அந்த மாதிரி கண்டினியூவாக வந்து இந்த மந்த் முழுக்க வந்து கேப் இல்லாமல் நிறைய ஊழியத்திற்கு நான் டேட்டு கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் தான் பலப்படுத்தணும். கர்த்தர் தான் என் பிரயாணத்துலலாம் ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் அதை காரில் எல்லாம் போகும்போது நிறைய ஆபத்துகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. நிறைய நேரங்களிலே இரவில் கூட நாங்கள் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது, நானும் உடன் ஊழியர்கள் எல்லாம். ஆனால் ஆண்டவர் வந்து எங்கேயும் வெட்கப்படுத்தலை. ஆண்டவர் எல்லா இடங்களிலையும் ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாக நடத்துகிறாரு. ஆண்டவர் வெற்றியாக நம்ம நினைக்கிறத விட பெரிய கூட்டத்தையும் அப்படியெல்லாம் நிறைய ஆண்டவர் செய்கிறாரு. அதிசயங்களை எல்லாம் செய்கிறாரு. கடந்த நாட்களில் கர்நாடகா பெங்களூரில் நடந்த நம்முடைய ஆக்ஷன் ஆர்மி 70 ஆண்டவர் ரொம்ப வெற்றியாக ரொம்ப அழகாக நடத்தி முடித்தார். ஆண்டவர் நிறையா ஜனங்கள் அப்படியே வந்திருந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்துலேயும் கிரியை செய்தார். அதனால் இன்னும் கர்த்தர் பயன்படுத்தணும். நான் நம்புகிறேன். நம்ம பேரில் பொய்யாய் சொல்ல 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 ஆண்டவர் நிறைய நம்மளை பயன்படுத்தணும். ஆனால் அடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து என்னுடைய சிந்தையில் ஓடிட்டே இருக்குது. 100 திருச்சபையை நான் கட்டணும் அப்படின்னு ஒரு விசை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன். ஒரு சர்ச்சு கட்டுறதுக்குள்ளேயே, ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ போராட்டம், எப்படி நம்ம 100 சர்ச்சு அப்படின்னு. ஆனால் கடந்த சில நாட்களாக என் மனசில் தோணுது, இல்லை கண்டிப்பாக உன் மூலமாக செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதனால் ஆண்டவர் செய்யணும் அதை. ஆமென். அதனால் இந்த நம்ம திருச்சபையை கட்டுவதற்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த இடத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை. பட் இன்னும் ஒரு பெரிய தேவை இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே அதை திரும்பவும் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு திரும்ப நான் வந்து வாக்கு கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் அதுக்கான உதவிகளை அனுப்பணும். அதில் ஒரு பெரிய பிளான், ஒரு பெரிய திட்டம். என்னுடைய நான் வந்து ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற தரிசனம் ஜெபம் என்னென்னா, ஒரே சர்வீஸில் 15,000 பேர் உட்கார வைக்கிற அளவுக்கு என்னை நம்புங்க ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் நிறைய வேலை இருக்குது, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருடைய கையில் நமக்கு சைன் தேவைப்படுது. அதை ரொம்ப ஞானமாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய பேருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுது. அதனால் என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் ரொம்ப பெரிய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பொறுப்பாக நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருந்துச்சு, ஊழியம் பெரிய பொறுப்பு. ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்வேன்னு நான் நினைக்கல. ஆனால் ஆண்டவர் என்னை ரொம்ப நம்புறாரு அப்படின்னு சொல்லி நான் இப்போ உணர்றேன். நான் கொஞ்ச நாட்களாக உணர்கிறேன். அதனால் உங்கள் ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நம்புங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கை சுத்தமாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு முன்னாடியும் நம்முடைய என்னை தெரிந்த எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியும் உண்மையாக தான் இருக்கிறேன். இனியும் சாகிற வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் பிரயாணங்கள், செய்திகள், எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாம் கர்த்தர் ஜனங்களை சந்திக்க வைக்கணும். ஒரு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் உட்கார்ந்தா போதும், அவங்க வாழ்க்கை மாறி தான் அவங்க கடந்து போகணும். அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் எனக்குள்ள வைக்கணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள வைக்கணும். என்னுடைய வார்த்தை நிறைய பேருடைய காயங்களை கட்டணும். வார்த்தையை பேசும்போதே அற்புதங்கள் அப்படியே நடக்கணும். உடஞ்சு போன உள்ளங்கள் அப்படியே சீரடையணும். வாழ வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட வாழணும். அந்த மாதிரி ஆண்டவர் ஊழியக்காரன அக்கினி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்தணும். ஆமென். அழிந்து போகிற இந்த பட்டணத்துல அடுத்து தேவன் தேடுகிற ஒரு பெரிய தேவ மனுஷனா உங்க ஊழியக்காரர் நிக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். அடுத்த இந்த இந்தியாவினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் என்ன நம்பணும்னு நான் ஜெபம் பண்றேன். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணணும். எங்க ஊழியக்காரரை அப்படி நம்புங்க ஆண்டவர். அடுத்த தமிழ்நாட்டினுடைய எழுப்புதல் வீரர்களுடைய லிஸ்ட்ல கர்த்தர் என் பேரை கர்த்தர் எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் அதை செய்யணும். இந்த பட்டணத்தை தாங்கி பிடிக்கணும். இந்த தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்கணும். இந்த இந்தியாவை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தணும். இங்கிருந்து புறப்பட்டு போகிற நதி உலகமெங்கும் போய் பற்றி பிடிக்கணும். ஹalleluya. அவங்க எல்லாரையும் சந்திக்க உதவி செய்யணும். எல்லாருடைய கரங்களையும் எனக்கு நேராக நீட்டி நீங்க என்னென்ன பிளெஸிங்கான வார்த்தைகளை
உங்க மூலமா ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாங்களோ, இல்லை எதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கணும்னு உங்களை ஏவுறாரோ எல்லாத்துக்காகவும் ஜெபிங்க. உங்க மனசுல ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பை தருவார். அது எதுவா இருந்தாலும் அந்த காரியத்திற்காக ஜெபிங்க, பரிசுத்தத்திற்காக ஜெபிங்க, ஊழியத்திற்காக ஜெபிங்க, பிரயாணங்களுக்காக ஜெபிங்க, வார்த்தைகளுக்காக ஜெபிங்க, தொண்டைக்காக ஜெபிங்க, கால்கள் பலத்திற்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தையும் சுமக்கிற அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், நீங்க அப்படி ஆரோனையும் ஊரையும் போல தாங்கி பிடிக்கும் போது, என் கை அப்படியே உயரும் போது எதிரி அப்படியே மின்னலை போல விழுவான், சக்திகள் அப்படியே நிர்மூலமாகும் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். எங்கிருந்தாலும் என் சொந்தங்கள், நண்பர்கள், என் தாய் தகப்பன்மார் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம். இந்த கடினமான பாதையை நான் ரொம்ப லகுவா நான் கடக்கணும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையினுடைய சொந்த இட பணிய கர்த்தர் லகுவா சுதந்திரிக்க பண்ணணும். ஒரு மகா பெரிய தேவாலயத்தை லகுவா கட்டி முடிக்கணும். சாலமோனுடைய கையில எப்படி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரோ அதே போல இந்த ப்ராஜெக்ட் துவங்கின நாள் முதல் கொண்டு இதை முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கணும். சத்துரு மின்னலை போல விழணும். பேசின எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் தலை நிமிர பண்ணணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படி செய்யுங்கப்பா. உமக்காக சாகிற வரைக்கும் உண்மையா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அல்ல, இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. இந்த உலக நாடுகளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் சந்திக்கணும் ஆண்டவரே. அதற்கு அடியனை நம்புவீராகப்பா. நிக்கிற மேடையில் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வரணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வருகிற மாதம் 2வது வாரத்திலே ஒரு 7 நாட்கள் நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஒரு 7 days prayer வச்சிருக்கிறோம். வருகிற மாதம் 2வது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அப்படியே நம்ம சனிக்கிழமை முடிக்கிறோம். சர்ச்சில் ஆன்லைனில் திங்கக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்னிங் 6 o'clock அதை நடத்துகிறோம். அதனால் இந்த 7 நாள் ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் தேவை. இந்த 7 daysம் நாங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்போம். அந்த ஃபோன் நம்பரு இங்கே சர்ச்சில் ஜெப விண்ணப்ப பெட்டி வைப்போம். அதனால் குழந்தை இல்லாதவங்க அவருடைய கணவன், அவருடைய மனைவி, அவங்களுடைய ஊர் பேரை எழுதி போடுவாங்க. அந்த எல்லாத்துக்காகவும் ஒரு டீம் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அந்த 7 நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஒவ்வொரு பேரை சொல்லி 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 ஜெபிக்கணும். இவங்களுக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, அன்னால நினைச்ச தெய்வம் நீங்கள் நினைங்க அப்படின்னு. அப்போது அவர்கள் இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரேயரில். அதனால் எனக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம தான் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த மலடு அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்படி செய்ய மாட்டார் ஆண்டவர். குழந்தை பாக்கியத்தை தருகிறவர். அதனால் அந்த 7 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உடஞ்ச நிறைய உள்ளங்களை கர்த்தர் தேற்றணும். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 2023வது வருஷத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா என் கையில் 100கணக்கான பிள்ளைகளை நான் பிரதிஷ்டை பண்ணணும். ஆமென். அவங்க சொல்லணும், இந்த மாதிரி ஜெபத்தில் அட்டன் பண்ணோம், கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும். அதனால் இந்த 7 நாள் ஜெபமும் ரொம்ப வெற்றியாக இருக்கணும். அதே போல் பிறந்த குழந்தைகளையும் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம், பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே இதில் கலந்துக்குங்க. தினமும் மாலையில் 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். 7 days 7 நாள். ஞாயிற்றுக்கிழமை வருகிற மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நமக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, இல்லைன்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறவங்க எல்லாருமே, நான் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து ஆராதனை முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் உங்கள் பேரை எழுதிக்கிறோம், பாஸ்டர் எழுதிக்குவாங்க. அப்போ எழுதிட்டாங்கன்னா உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு அந்த ஜெப குறிப்பெல்லாம் உங்கள் கையில் நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நாங்கள் மொபைல்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புவோம். சிலருக்கு ஊர் நாங்கள் சொல்ல மாட்டோம், பேரை மட்டும் சொல்லுவோம். ஏன்னா சிலர் அப்படி விரும்ப மாட்டாங்க. அதனால் விரும்பாதவங்களுக்கு ஊர் நாங்கள் சொல்கிறதில்ல. அவங்க பேரை சொல்லி இந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா, இந்த பிரச்சனையினால் தான் குழந்தை பாக்கியம் தடைப்படுது, பட் இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி அந்த 7 நாட்கள் ஜெபமும்
தடையில்லாம அது நடக்கணும். ஆண்டவர் அதை வெற்றியா நடத்தி முடிக்கணும். அப்படி சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் பலப்படுத்தணும். 15 வருஷமா, 10 வருஷமா, 5 வருஷமா, 8 வருஷமா, 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு 19 வருஷமா குழந்தை, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆபிரகாம 100 வயதுல நினைத்த கர்த்தர் அவர்களை எல்லாரையும் நினைக்கணும். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து போகணும். ஆமென், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஜெபத்திற்கு பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆதாயப்படுத்தணும். அதற்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தரணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த 7 நாட்கள் ஜெபமும் ரொம்ப வெற்றியாய் நடக்கட்டும் சுவாமி. அற்புதமா நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளுவார்களாக, ஆண்டவர் அதை செய்ய போகிறதற்காக, அந்த 7 நாள் கூட்டத்தை ஆசீர்வதிக்க போறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருச்சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஆண்டவரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உடன் ஊழியர்களுக்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியத்திலே உதவி செய்கிற, இன்னும் ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஆன்லைன்ல நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசித்து நமக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கரங்களை தட்டி அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சபையினுடைய மூப்பர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையினுடைய விசுவாச மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து நடந்து கொண்டிருக்கிற அந்த எக்ஸாம்ல கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக கர்த்தரை கரங்களை தட்டி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நீர் கூட இருப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை எங்க பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளும் உமக்கு தெரியும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யார் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ, எந்த கண்ணீரோடு அவங்க வந்திருக்கிறாங்களோ, அந்த காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே, கைகூடி வரட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிரயாணம் இன்னும் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு கொஞ்சம் நேரம் தாண்டி நான் கிளம்பணும். அதனால் ஜெபம் பண்ணிக்கிங்க. ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கண்டினியூவாக நிறைய ட்ராவல் இருக்குது. அது சில ட்ராவல் வந்து ரொம்ப காரில் வந்து நாங்கள் பல மைல்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் இரவு நேரத்தில் சிலது வந்து ட்ராவல் பண்ணணும். வருகிற மாதத்தில் வந்து அது சிலருக்கு அந்த டேட்டை அவாய்ட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு கூப்பிடும்போது வர்றேன் அப்படின்னு சொல்லி தான். அதனால் அது நிறைய வயதானவங்களாக இருப்பாங்க, பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நோ சொல்ல முடியாது. அதனால் சிலதெல்லாம் நைட்டு 10 மணிக்கு ப்ரேயர் முடித்து நைட்டு ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஆராதனை முடித்த உடனே திரும்ப அதே மாதிரி 500 கிலோமீட்டரு அகைன் ட்ராவல் பண்ணி அப்படி அந்த மாதிரிலாம் நாங்கள் டேட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் எல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருக்கணும். அதனால் நீங்கள் வீடுகளில் இருந்தால் கூட தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்காக உங்களுடைய வீடுகளிலே பிரயாணங்களுக்காக ஜெபிங்க. எஸ்பெஷலி மே மந்த் வந்து ரொம்ப நெருக்கமான டேட்டை வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஒவ்வொரு நாளும் மறக்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.